வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ் ஸ்பெசிபிக்ல பார்க்க போற மூவி சுந்தர் சி டைரக்ஷன்ல சீரிஸா தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் காமெடி மூவி மதகத ராஜா. வாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டா பார்க்கலாம். இந்த படத்தோட கதையில கதாநாயகனுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது விஷாலுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேர் சேர்ந்து இவரோட மாஸ்டர் வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்றதுக்காக போறாங்க. அங்கதான் கதாநாயகனுக்கு தெரிய வருது, இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே 2 பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் ஒருத்தரோட அவர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படி பாத்தீங்கன்னா பணபலம், படைபலம், பொலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. அவ்வளவு பெரிய பிக் ஷாட்டான வில்லனை எதிர்த்து நம்ம நண்பர்களுக்கு நியாயத்தை தேடி தரதுக்காக விஷால் அவரு களத்துல இறங்கி கலைச்சூரை பாக்குறாரு. அதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இதுல 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அந்த பெரிய பொலிட்டிஷியனோட பெரிய பிரச்சனை. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சந்தானம், அவருக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை. அந்த பிரச்சனையை சூப்பரா சால்வ் பண்ணுவாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே அந்த கலகலப்பாவே போகுது. இது வந்து கலகலப்பு பார்ட் 2 அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம்மையான காமெடியான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. இது 2013 எடுக்கப்பட்ட படம். 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. 2013ல கோலிவுட்ல காமெடி படங்கள் எப்படிலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமே பெட்டராகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காமெடி சீக்வன்ஸ் தான். குறிப்பா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லொலு சபா டீம்ல இருந்தே ஒரு 2 பேர் உள்ள இருக்காங்க. அந்த லொல்லு சபாவோட அந்த ரிசம்பளன்ஸ் நமக்கு லைட்டா வருது. இது வந்து நம்மளுக்கு கலகலப்பு அந்த மாதிரி டைம்ல நிறைய படம் பார்த்தது இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த படம் கூட அப்படியே ஜெராக்ஸ் காப்பியுமா இருக்கு. சுந்தர்சியோட படம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சந்தானத்தை ஃபுல் ஃபில்ஜ்ல ஹீரோவா இப்ப நம்ம பார்த்து பழகிட்டோம். கடந்த ஒரு 6-7 வருஷமா பார்த்துட்டோம் அவரை. ஆனா அதுக்கு முன்னாடி 2011 2013 அந்த டைம்ல எல்லாம் சந்தானம் வந்து மெயின் ஹீரோக்கு ஃப்ரெண்டு மாதிரி சந்தானம் வந்தா மொத்த படத்தையுமே சந்தானமே தாங்கி பிடிச்சிருவாரு. அவரால்தான் மொத்த படமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஓடும். உங்களுக்கு நிறைய படம் ரெஸ்பான்ஸ் சொல்லும். இந்த ராஜேஷோட படங்கள்லாம் அப்படிங்களா, ராஜேஷ் சார் டைரக்ஷன்ல வெளிவந்த படங்கள், இந்த சிவாமன் சக்தி அந்த படம்லாம் வந்து சந்தானம் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அவர் இந்த டைமிங் டெலிவரியில சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தையும் அதை சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா வந்து அவர் வந்து ஹீரோவோ மெட்டீரியல் கிடையவே கிடையாதுங்க, காமெடி மெட்டீரியல் தான். அவர் இப்பவும் காமெடியா பண்ணலாம், நிறைய ஹீரோஸோடு சேர்ந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். மனோபாலா இப்போ வந்து நம்ம கூட இல்லை. ஆனா மனோபாலா இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு டெட் பாடியா ஒரு 22 மினிட்ஸ் வராரு. அவரோட கரியர் பெஸ்ட் சீக்வன்ஸ் தான் இந்த காமெடி சீன் தான். அவ்வளவு விரும்புன்னு சிரிப்பீங்க. நீங்க வந்து 90s கிட்டா இருந்தீங்கன்னா அந்த மகளிர் மட்டும் ஒரு படத்துல வந்து நாகேஷ் நடிச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனா அதை விட பெட்டரா பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மனோபாலா சார் மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக ஒரு சில மெனக்கெடல்லாம் எடுத்திருக்காரு. அது வந்து என்ன தேவையோ, அதாவது 2013 என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிருக்கு. சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய செகண்ட் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். அவர் மெயின் ஹீரோனே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தினால தான் அந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நீங்க படம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க முக்கியமான காரணம் சந்தானம் மட்டும்தான். ரொம்ப பிளஸ்ஸான விஷயம் பார்த்தா சந்தானம் மட்டும்தான் அந்த படத்துல. இவங்க 2 போக படத்துல சடகோபம் ரமேஷும் சரி, நிதின் சத்யாவும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸா வராங்க. அவங்க கொடுக்கப்பட்ட நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து 2 கதாநாயகிகள், ஒன்னு அஞ்சலி, இன்னொன்னு வந்து வரலட்சுமி சரத்குமார். பொதுவாவே நம்ம சுந்தர்சியோட படங்கள்ல கதாநாயகி அப்படின்னாலே அந்த ஒரு பாட்டுகளுக்கும் அங்கங்க கிளாமர் கமர்ஷியலுக்கும் மட்டும் தான் தேவைப்படுவாங்க அந்த கதாபாத்திரங்கள். கலகலப்பு நிறைய படங்கள் சுந்தர்சி லைஃப் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. கொடுக்கப்பட்டதை நீட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாமர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் ஓகே, ரொம்ப விரசமா இல்லை. மணிவண்ணனை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்த்த அந்த செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு அப்புறமா பார்க்கும்போது நாஸ்டாலஜிக் எஃபெக்ட் கிடைக்கும் பாத்தீங்களா. மணிவண்ணன் சீன் கூட வரும்போதே ஹாய் சொல்லிட்டு டைலாக் பேசுவார் பாத்தீங்களா. அந்த டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அந்த பேசுற விஷயம், அந்த பேசுற மாடுலேஷன் ஸ்டைலு, அவர் வேற லெவலா பண்ணிருப்பாருங்க. அதே மாதிரியே நம்ம மனோபாலா, அவரை பத்தி சொல்ல வேணாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வீடியோலயே சொன்னேன் பாத்தீங்களா முன்னாடி. முக்கியமான கதாபாத்திரம் அவரு டெட் பாடியா பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸை டெஃபினட்டா ஆடியன்ஸ் உங்களுக்கு எல்லாம் விழுந்து சிரிப்பீங்க. நான் எழுதியே தருவேன். அந்த அளவுக்கு செமையா பண்ணியிருக்காரு. கரியர் பெஸ்ட் மனோபாலா. அவர் எக்ஸ்பிரஷன் விட்டுருப்பாரு. அந்த எக்ஸ்பிரஷன் நான் சொன்னதை விட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
இது எல்லாமே போக படத்துல முக்கியமா ஒரு கதாநாயகன் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க, கதாநாயகியும் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல முக்கியமான கதாபாத்திரமா அந்த ஒரு கதாநாயகன் கதாநாயகி அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க அதுல. அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். முக்கியமான கேமியோ தான், நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ல அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. விஜய் ஆண்டனி வந்து 2014ல எப்படி பப்பி நம்பர் கொடுப்பாரோ அதை அவ்வளோ தியேட்டர் மெட்டீரியலா சூப்பர்வா கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. மியூசிக் விஜய் ஆண்டனி பெஸ்ட் சொல்லலாம். இது வந்து அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருந்ததா உண்மையிலேயே ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த டைம்ல ஒரு 200 crores கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த டைம்ல வந்து கலகலப்ப பீட் பண்ற அளவுக்கு ஒரு காமெடி இல்லை. இந்த படங்கள்ல நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். பிரச்சனை அப்படின்னா அந்த படத்துல இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அங்கங்க என்ன இந்த சீன்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லேட்டா ரிலீஸ் ஆன காரணம் மட்டும்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து ஆல்ரெடி சுந்தர் சி படத்துல நீங்க பாத்தீங்க, படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி எலமெண்ட்ஸ் காமெடி மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு, எல்லாம் சுவாரஸ்யமா தான் இருக்கு, எடுத்து போயிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு எப்படி இருந்தாலும் படத்துல ஒரு வில்லன் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வெல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்டும், ஹீரோ வந்து எப்படி அந்த வில்லனை ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வந்து ஈஸி ஒரு ஜென்ரலான டாபிக் தான். இந்த பல விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ரொம்ப செயற்கையாவே இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி டிராமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து பொலிட்டிக்கல் டிராமாவை ட்ரை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து காமெடின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த காமெடி எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய பிளேஸ் பண்ணியிருந்தா சுந்தர் சி படத்துக்கு எதுக்கு போறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் போறோம். அந்த ஃபுல்ஃபில்மெண்டோட வந்திருப்போம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸா எடுத்துன்னு போயிட்டு அந்த மனோபாலா பார்த்து பாத்தீங்களா, அந்த 20 நிமிஷம் செகண்ட் ஹாஃப்ல 20 நிமிஷம் மட்டும் தான் அந்த காமெடி சீக்வன்ஸ் சூப்பர்வா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடி தான். சரி ஒரு பொலிட்டிக்கல் டிராமா உள்ள போயிட்டோம்ல, அதையே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம். என்னன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு அது கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கலாம். அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூஸ் மொமெண்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல எதுவுமே இல்லை. ஒரு ஜென்ரலான ஒரு கமர்ஷியல் மூவி வித் என்டர்டைன்மெண்ட் அந்த காமெடி. இது எல்லாம் தாண்டி இது ஒரு லாஜிக்லாம் பார்க்க கூடாது காமெடி படத்துல. அது வந்து மக்களே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இது லாஜிக்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கே சம்மந்தமே கிடையாது. போயிட்டு 12 minutes மொத்தமா சிரிச்சுட்டு வரலாம். மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டா 2013லயே வெளியாக வேண்டிய ஒரு படம். அதனால அதே எக்ஸ்பெக்டேஷனோட அன்னைக்கு டேட்ல தமிழ் சினிமா எப்படி இருந்ததோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க தியேட்டருக்கு போய் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல்ஃபில்மெண்டோட சிரிச்சுட்டு சூப்பரா வரலாம். நீங்க 80s 90s கிட்டா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு டெஃபினட்டா கவருங்க. அவ்வளவுதான். இந்த 2K கிட்ஸை பத்தி நமக்கு தெரியாது, ஜென்சி கிட்ஸ் சத்தியமா தெரியாதுங்க. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க எனக்கு தெரியல. அதனால 80s and 90s கிட்ட இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அடல்கண்டை பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல பெருசா எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுந்தர் சி படங்கள்ல கொஞ்சம் கிளாமர் அதிகமா இருக்கும் லைட்டாவே. இந்த ஹீரோயின்ஸ் வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த 2 கதாநாயகனுக்கும் கொஞ்சம் கிளாமர் பார்ட் அதிகமா தான் இருக்கும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு விரசமா எந்த காட்சிகளும் இல்லை. நீங்க தாராளமா கிட்ஸோட போய் பார்க்கலாம். இந்த படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க சிரிச்சு மகிழணும்னு நினைச்சீங்கன்னா 2 hours ஜாலியா போய் என்டர்டைன்மெண்டா போயிட்டு இந்த பொங்கலுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் பிக். இதே மாதிரி வேற ஒரு மூவியோட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Prasanna.